ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒவ்வொன்றா வாங்கினேன். எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினது. இந்த கடாய் லிட்டோடு இருந்துச்சு. என்னோடய வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. சால்னா கிரேவிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஹெவி வெயிட்டு, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஆனால் ஸ்லோ குக்கிங்கில் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி அதில் வச்சுருவேன். அப்போ தான் புதுசு மாதிரி இருக்கும். இந்த குட்டியான ஸ்கில்லட் பொரியல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிரில் பேனில் மீன், ப்ரெட்டெல்லாம் கிரில் பண்ணிக்குவேன். ஒரு தடவை வாங்கிட்டால் லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இதில் மீன்லாம் ஃப்ரை பண்ணலாம். நான் மீன் ஃப்ரை பண்ணல, ப்ரெட்டு மட்டும் டோஸ்ட் பண்ணினேன். நல்லா வந்துச்சு. இது எல்லாமே நான்ஸ்டிக் மாதிரியே யூஸ் பண்ணலாம். இதுலேயும் மீன்லாம் கிரில் பண்ணிக்கலாம். நான் இது இன்னும் யூஸ் பண்ணல. இது எல்லாமே வாங்கி 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சுமையாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது பெரிய ஸ்கில்லட்டு. இது எனக்கு கிஃப்ட் வந்தது. இதுவும் நான் இன்னும் யூஸ் பண்ணல. இதில் ஃப்ரைட் ரைஸ்லாம் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் நிறைய பொரியல்லாம் செஞ்சால் இதில் செஞ்சுக்கலாம். நான் இது இன்னும் யூஸ் பண்ணல. இது ரொம்ப குட்டியான க்யூட்டாக இருந்துச்சு. சிஸ்லிங் பேன் இது. ப்ரௌனிலாம் செஞ்சால் சிசில் பண்ணிக்கலாம். இன்னும் நான் இதையும் யூஸ் பண்ணல. குட்டியாக அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே பேன் ஹோமில் வாங்கினது. பேன் ஹோமில் நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க, அப்போ வாங்கினது. இந்த கடாயை வச்சு ஒரு ரெசிபியும் பார்த்துடலாம். பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிடணும். நல்லா வதக்கி விட்டுறணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி, புரோட்டா, நான், ஜீரா ரைஸ், கீ ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நார்மல் ரைஸுக்கே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். ரெண்டு பச்சை மிளகாயை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளியை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிரேவிலாம் செய்யக்குள்ள நல்லா சாப்பரில் போட்டு நல்லா அரைச்சிடணும். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். கட் பண்ணி போடாமல் நல்லா அரைச்சிட்டு சேர்த்தா தான் சீக்கிரமும் வெந்துடும்.
1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா கொதித்து மசாலா வாடை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிரேவியாக இருக்கணும். தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி தான் நான் சேர்த்துருக்கேன். 1 கப் சேர்த்துக்கோங்க. இதே கிரேவியில் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதே கிரேவி செஞ்சு பச்சை பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி சேர்த்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. தேவையான அளவு சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பட்டாணி லைட்டாக வேக வச்சு எடுத்தது தான், ஃப்ரோசன் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். அதனால் சீக்கிரம் வெந்துடும். இந்த அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி இல்லைன்னா பரவாயில்ல, மல்லித்தலை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. குக்கிங் க்ரீம் இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காயும் முந்திரி பருப்பும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீரா ரைஸ்லாம் செஞ்சால் வேறு எந்த தொட்டுக்களும் தேவைப்படாது. சூப்பராக சாப்பிட்றலாம். பச்சை பட்டாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனாமல் கேஸ்ட் அயர்ன் குக்வேர் கலெக்ஷன் அடுத்தது பார்க்கலாம். இது எல்லாமே என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பேக்கர் சீக்ரெட்டோட பிராண்டு, பேன் ஹோமில் வாங்கினது. இதில் பிரியாணிலாம் செஞ்சுக்கலாம். 2 கிளாஸ் பிரியாணி சூப்பராக வரும். இதுவும் நல்லா ஹெவி வெயிட்டு, ஸ்லோ குக்கிங்கில் இருக்கும். இது எர்னஸ்டோ பிராண்டு. இனிமேல் காமிக்கிறது எல்லாமே எர்னஸ்டோ பிராண்டில் வாங்கினது. இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கினது. இதுலேயும் பிரியாணி, கீ ரைஸ் இந்த மாதிரி செஞ்சுக்குவேன். ஸ்லோ குக்கிங்கில் தான் இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. இது வாங்கினது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் தான் வாங்கியிருந்தேன். இதில் ஒரே ஒரு தடவை பிரியாணி செஞ்சுருந்தேன். கொஞ்சம் நிறைய பிரியாணி செஞ்சால் இதில் செய்யலாம். இந்த பாட்டும் நல்லா ஹெவி வெயிட்டு தான். ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும். இது எல்லாமே ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணால் லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம். இதில் சேமியா பிரியாணி இந்த மாதிரி செஞ்சுக்குவேன். பொரியல்லாம் இதுலேயும் செய்யலாம். இதுக்கு லிட்டு இல்லை.
இது லிட்டோட வந்தது. இதுலேயும் மக்ரோனி இந்த மாதிரி செஞ்சுக்குவேன். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஹெவி வெயிட்டு தான். இது குட்டியான க்யூட்டான சாஸ்பேனு. எல்லா கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது. இதில் சூப், ரசம் இந்த மாதிரி வச்சுக்குவேன். இது எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் அயன் கடாய் தான். இதில் ஃப்ரைட் ரைஸ்லாம் செஞ்சுக்குவேன். இது ஊர்லேருந்து வரக்குள்ளே இண்டஸ் வேலியில் வாங்கினது. இது தோசை பேனு. ரெண்டுமே இண்டஸ் வேலியில் வாங்கினது. ரொம்ப இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீடியோஸ்லாம் எடுக்கிறதால இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் வாங்கினது. இது எனக்கு ரொம்ப எல்லாருமே எனக்கு பிடிச்சி வாங்கினது. இது ரெண்டுமே அயன் பேனு. இது ரெண்டுமே ஹோம் பாக்ஸில் வாங்கினது. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்தையுமே ஒரு தடவை சீசனிங் பண்ணி வச்சுட்டா நான்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஹெல்த்துக்கும் நல்லது. நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் ஆஃபர் ப்ரைஸில் இருந்தால் வாங்கிக்கோங்க. இந்த அயன் கடாயில் நான் சமைச்சது எல்லாமே ஃபோட்டோஸாக அட்டாச் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே சமைச்சு பார்த்துட்டேன். 2 பேனில் மட்டும் சமைக்கல. இந்த எல்லா குக்வேரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதை எல்லாத்தையுமே ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.